This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் தாக்குதல் தற்பொழுது புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. நேற்றிரவு சுமார் 550 ட்ரோன்கள் மற்றும் 11 ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த போரில் ரஷ்யா நடத்திய மிகப்பெரிய வான்வழி தாக்குதல் இதுதான். இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 26 பேர் காயமடைந்ததாகவும் உக்ரைன் தரப்பில் இருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. 7 மணி நேரமாக இந்த தாக்குதல் நடந்ததாகவும் இதனால் தலைநகர் கீவ் உட்பட பல முக்கிய நகரங்கள் சேதமடைந்துள்ளன. இந்த தாக்குதல் பற்றி குறிப்பிட்டிருக்கும் ஜெலன்ஸ்கி, இது ஒரு மோசமான தூக்கமில்லாத இரவு என்று கவலை தெரிவித்துள்ளார். கடந்த வாரம்தான் மிகப்பெரிய அளவில் ஏவுகணை தாக்குதல் ரஷ்யா மேற்கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் ட்ரோன் தாக்குதலை ரஷ்யா நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதல் ட்ரம்பை அதிருப்தியில் தள்ளியிருக்கிறது. எனினும் நேற்றுதான் ட்ரம்பும் புதினும் தொலைபேசியில் பேசியிருந்தனர். இதனால் அதே நாளில் ரஷ்யா இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. போர் நிறுத்தத்தில் உடன்பாடு கிடையாது என்பதை வெளிப்படுத்தவும் விதமாகவே இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. இவ்வளவு பேசியும் மதிக்காமல் தாக்குதல் நடத்துகிறது எனில் நாட்டாண்மையாக நான் எதற்கு என்று ட்ரம்ப் தரப்பிடமிருந்து கேள்விகள் எழுந்திருக்கின்றன. போர் நிறுத்தம் குறித்து இதுவரை நடந்த முயற்சிகளில் சில பயனளித்துள்ளன. அதாவது அமெரிக்கா தன் தலைமையில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. அதே நேரம் உக்ரைன் ரஷ்யா துருக்கி மூலம் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. இதுதான் ஓரளவுக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது கைதிகள் பரிமாற்றம், இறந்த போர் வீரர்களின் உடல்கள் ஒப்படைப்பது என ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது. ஆக போர் நிறுத்தத்திற்கு அமெரிக்கா தலைமையை ஏற்கவில்லை என்பதை இந்த தாக்குதல் தெளிவுபடுத்துகிறது. மறுபுறம் இந்த தாக்குதல் உக்ரைனுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியதற்கு மற்றொரு காரணம் அமெரிக்கா தனது ஆயுத சப்ளை நிறுத்தியதுதான். அதாவது போர் நிறுத்தம் கொண்டு வந்த உக்ரைன் சில வளங்களில் பாதிப்பை அமெரிக்காவுக்கு எடுத்து செல்ல ட்ரம்ப் திட்டமிட்டிருந்தார். ஆனால் போர் தான் நிறுத்தப்படவில்லையே. எனவே உக்ரைன் கொடுத்து வந்த ஆயுதங்களில் பாதிப்பை அமெரிக்கா நிறுத்தி கொண்டது. போர்க்களத்தில் நிற்கும் நட்பு நாட்டுக்கு இப்படியா துரோகம் செய்வது? இதனால் ரஷ்யாவின் தாக்குதலை இடைமறிக்க முடியாமல் உக்ரைன் திணறி வருகிறது. இன்னொரு கோணத்தில் ரஷ்யாவின் தாக்குதலை நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது கடந்த மாதம் ஆபரேஷன் ஸ்பைடர் என்ற பெயரில் ரஷ்யா மீது உக்ரைன் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருந்தது. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கவே ரஷ்யா பதில் தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. எப்படியோ போர் என்று அமைதி திரும்ப வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.